ஹாய்ங்க, ஜெய் ஸ்ரீராம். வாங்க எலுமிச்சை சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். முதல்ல ஆயில் போடலாம். ஆயில் சூடு இருந்தும் நம்ம கடுகு போடலாம் தேவையான அளவு. அடுத்து கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை போடலாம். அப்புறமா வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் இந்த 2 பச்சை மிளகா போடலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிம்ல வச்சுக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா இது வெங்காயம் வதங்கிறதுக்காக. அப்புறமா எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது வந்து அணில் வறுத்த சேமியா. இதில் வந்துட்டு இந்த லெமனோட பவுடர் இருக்குது. அதை போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. பேக்கெட்லேயே வரும் இது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ எவ்வளோ சால்ட் வேணுமோ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கணும். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். வாங்க, இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம இப்போ இந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலக்கலாம். பாருங்க, நல்ல கலராகவும் இருக்கு. இது லெமன் சேமியா. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். லெமன் சேமியா உப்புமா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாப்பிடலாம் போல இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய்.